गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தக்ஷாயன புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 30/7/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:56. திதி இன்று அதிகாலை 2:29 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று இரவு 11:52 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாம யோகம் இன்று அதிகாலை 4:42 வரை சிவம், அதன் பின்பு சித்தம். கரணம் இன்று மாலை 3:14 வரை கௌளவ கரணம், அதன் பின்பு தைத்துல கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் இரவு 11:52 வரை மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. குளிகை பகல் 10:30 12 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 11:52 வரை சதயம், பின்பு புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் புதன்கிழமை, சஷ்டி இன்னைக்கு ஆரம்பமாகிறது. அதே மாதிரி புதன்கிழமை அப்படின்னு சொல்லும்போது மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது மிக சிறப்பு. இன்றைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்புல்ல மட்டும் கொண்டு செல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் இன்றைக்கு ஒரு தொழில் வெற்றி பெறுவதற்கு சூட்சம ரகசியங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எப்படி அப்படின்னா, இப்போது 12 ராசி இருக்குது. 12 ராசிக்கும் இந்த சூட்சம பரிகாரம் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னா, இப்போ புதன்கிழமைனா மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் செய்யக்கூடிய ஒருத்தர் பெருமாள் கோயிலில் போயிட்டு நம்ம துளசி வாங்கி கொடுத்து, அதே மாதிரி மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு இன்றைக்கி செய்யலாம். அதே மாதிரி இன்றைக்கி சஷ்டி அப்படின்றதுனால முருகனையும் இன்றைக்கி வணங்குவது மிக சிறப்பு. அவரவர்களுக்கு எது பிடிக்குதோ அதை வணங்குங்கள், சிறப்பாக இருக்கும். இப்போது தொழிலில் வெற்றி பெறுவதற்கு சூட்சம ரகசியங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு சின்ன விஷயத்தை இப்போ சொல்ல போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா, மேஷ லக்னக்காரர்கள் நீங்கள் இருக்கும் இடத்திற்கு தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மேஷ லக்னக்காரர் தெற்கு பக்கம் நீங்கள் இருக்கிற வீட்டில் இருந்து தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் எதுவாக இருந்தாலும், விநாயகர் கோயிலாக இருக்கலாம், இல்லைன்னா சிவன் கோயிலாக இருக்கலாம், எந்த கோவிலாக இருந்தாலும் தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய எந்த ஸ்தலங்களாக இருந்தாலும் வழிபாடு செய்தால் மிக சிறப்பு. அதே மாதிரி ரிஷப லக்னக்காரர்கள் மேற்கு பக்கம், இந்த மேற்கு பக்கத்தில் அதாவது மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். அதே மாதிரி அதை செய்து வந்தால் சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மிதுன லக்னக்காரர்கள் வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்கு சென்று பூ மாலை தீபம் இதெல்லாம் ஏற்றி செயல்பட்டு வந்தால் தொழிலில் வெற்றி பெறலாம். அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் உங்களுக்கு தொழிலில் வெற்றி பெறலாம். அதே மாதிரி சிம்மராசி நேயர்கள் தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று நீங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது.
மேஷத்திலும் சிம்மம் தனுசில் சனி பகவான் இருந்தால் திருவண்ணாமலைக்கு சென்று தீபம் அர்ச்சனை வில்வம் எடுத்து சென்று நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு அன்னைக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து வந்தால் வேலை தொழில் எல்லாம் நன்றாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். மீண்டும் ஒரு முறை அப்புறமா சொல்கிறேன், இதை முடிச்சுட்டு சொல்கிறேன். அதே மாதிரி கன்னிராசி நேயர்கள் மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று, இப்போது வழி எப்படி ஒன்றாலும் இருக்கலாம், ஆனால் சில கோவிலில் மேற்க பார்த்து சாமி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடவுளுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி துலாம் ராசி நேயர்கள் வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய, இப்போது இந்த குருங்காலீஸ்வர் கோயிலெலாம் வடக்கு பார்த்து தான் இருக்கும். அங்கே போயிட்டு தீபம் ஏற்றி ஒரு அர்ச்சனை செய்து வந்தால் தொழிலில் வெற்றி பெறலாம். விருச்சிக ராசி நேயர்கள் கிழக்கு நோக்கி உள்ள, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிழக்கு நோக்கி உள்ள ஒரு கோவில் ஸ்தலங்களுக்கு சென்று அதற்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தால் தொழிலில் வெற்றி. இது சூட்சமமான பரிகாரம் தான் இது. தனுசு ராசி நேயர்கள் தெற்கு நோக்கி உள்ள கோவில்களுக்கு சென்று அர்ச்சனை அபிஷேகம் இதெல்லாம் செய்யலாம். அதே மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். மகர ராசி நேயர்கள் மேற்கு பக்கம் உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். கும்பராசி நேயர்கள் கும்ப லக்னம், அந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் வடக்கு நோக்கி இருக்கின்ற ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். மீன ராசி நேயர்களுக்கு கிழக்கு நோக்கி உள்ள கிழக்கு பக்கம் உள்ள ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு இந்த தொழிலில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படும். இன்னொரு முறை ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரம் என்னென்னா, மேஷத்திலும் சிம்மத்திலும் தனுசிலும், நல்லா புரிஞ்சுக்கணும், மேஷம் சிம்மம் தனுசு, இது 3 ராசியிலும் லக்னத்திலும் சனி பகவான் இருந்தால் திருவண்ணாமலைக்கு சென்று தீபம் ஏற்றி வில்வம் கொடுத்து அர்ச்சனை செய்து வந்தால் சனி உள்ள நட்சத்திரம் அன்று செய்யணும். சனி உள்ள நட்சத்திரம் எது? பூசம் அனுஷம் உத்திரட்டாதி. அன்னைக்கு போயிட்டு இந்த அர்ச்சனை தீபம்லாம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் வேலையில் உள்ள தொழில் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் விலகி வேலை தொழில் நன்றாக இருக்கும். இதை செய்து பாருங்கள். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பலம் என்ன பலவீனம் என்ன அதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இப்பொழுது உங்களிடம் இருக்கும். அதே மாதிரி சகோதர வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் விலகும். ஆனால் 6ஆம் இடத்துல செவ்வாய் வந்தாலே வேலை பிரச்சனை. ஆனால் 6ஆம் இடம் என்பது நன்மை தானே. 6ஆம் இடம் என்பது மிகவும் சிறப்பான ஒரு இடம்தான். ஆனால் வேலையில் மட்டும் பிரச்சனையை கொடுக்கும். அதுதான் அங்கே இருக்கிற ஒரு விஷயம். 6ஆம் இடம் என்பது லக்ஷ்மி கடாட்சமான ஒரு இடம் அது. அதனால் சிறப்பான ஒரு இடம்தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அந்த வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நன்மையாக இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் கைகூடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றங்கள் ஏற்பட வியாபாரத்தில் மதிப்பு மரியாதை பாராட்டுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். மனதில் தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்கள் பேச்சுகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி சிறு சிறு காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு நன்மைகளும் நடக்கின்ற ஒரு தருணம். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. உங்களுடைய செயல்பாட்டில்
ஒரு வேகம் ஏற்படுகின்ற ஒரு நாள். நெருக்கமானவர்களின் உறவுகளுக்கெல்லாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கின்ற ஒரு தருணம். அதே மாதிரி குண நலன்களின் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் பெருமை நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கும். அதிசய வடதிசை அதிசயன் 3ஆம் நட்சத்திரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை இன்னைக்கு அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உறவினர்களிடத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்குது. அதே மாதிரி சொந்த பந்தங்களிடம் விரோதம் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதனால் இன்றைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராத பயணங்களால் சேமிப்புகள்லாம் குறைகின்ற ஒரு தருணம். கடன் விஷயத்தில் சிந்தித்து செயல்படுங்கள். அதே சமயத்தில் மறைமுகமாக இருந்து வந்த சில எதிர்ப்புகளை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் கொஞ்சம் சிக்கல்கள் நிறைந்த நாளாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய நாள் செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்குது. அதனால் சொந்த பந்தங்கள் அவங்களிடம் சகோதரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் நட்சத்திர நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். திருவாதிரை நட்சத்திர ஆலோசனைகள் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் உங்களுக்கு விரயங்கள் ஏற்பட்டாலும் ஒரு கலகலப்பான சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி உருவாகக்கூடிய ஒரு தருணம். கால்நடை துறையில் இருப்பவர்கள், விவசாய துறையில் இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு நன்மைகள் நடந்தாலும் பொறுமையோடு அதை கையாள வேண்டியது அவசியம். தன வரவை மேம்படுத்துவதற்கான சில எண்ணங்கள் அதிகரிக்கும். கூட்டாளிகளோடு இன்றைக்கி ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள். உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணங்கள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் சாதகமான ஒரு அமைப்பு இன்றைக்கி இருக்குது. எல்லா விதத்திலும் இன்றைக்கி நன்மைகள் நடக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அதிசய மேற்கு திசை அதிசயன் 2ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். தேவையற்ற மன உளைச்சல்கள் ஏற்படும். வியாபாரத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. தன லாபம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருந்தாலும் அது செலவுகளும் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். 2ஆம் இடத்திலே செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் அது நோயை கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை இருக்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். இன்றைக்கி எதிர்பாராத சில உதவிகள் மூலம் இன்றைக்கி நல்ல ஒரு மாற்றமான சூழல் ஏற்பட. உறவினர்களிடத்தில் உதவியால் சில வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கி தீரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கு எல்லா விதத்திலும் இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம்
ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுங்க. அதே மாதிரி எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. எதிர்பாராத செலவுகள் இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி அதனால் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. சில நபர்களிடம், புதிய நபர்கள் அப்படின்னா அவர்களிடம் கருத்து சொல்லுவதை கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். அப்போ அதில் கவனம் தேவை. இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள் வரும். பெண்களால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய உறவுகள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் ரொம்ப கவனமாக இருந்தால் நல்லது. வாக்குறுதி கொடுக்கும்போது கவனமாக வாக்குறுதி கொடுங்க. சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. ஏன்னா வாக்குறுதி கொடுத்து காப்பாற்ற முடியலன்னா அது பெரும் பிரச்சனையாகிடும். அதனால் கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் இனி 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் பிறக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வருவாய் அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நோய்க்காக செலவு செய்யுகின்ற ஒரு தருணம் ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த பணியில் மாற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கும். உறவினர்கள் வழியில் உதவிகரம் கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள்லாம் குறைந்தாலும் சில விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களுக்கு இந்த செவ்வாய் அப்படின்னும் போது அவர் 12ஆம் இடத்துல வந்திருக்கார். 7க்கும் 2க்கும் 7க்கும் அதிபதியானவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அதனால் கொஞ்சம் சகோதரர்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள். சொந்த பந்தங்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள். உடலில் ஒரு விதமான சோர்வும் ஏற்படும். இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள்லாம் குறையும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படும். சுபகாரியம் சார்ந்த செயல்களில் அலைச்சல்கள் ஏற்பட்டு விலகும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் பொறுமையோடும் பக்தியில் மனதை செலுத்தினால் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றமான ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் செய்தால் சிறப்பாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வுகளெல்லாம் அகலக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க செங்கல் சூளைன்னு ஒன்று போடுவாங்க. அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த டீ டைமு, டீ பாய் அப்படின்னு ஒரு சில கடைகள்லாம் வச்சுருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல தன லாபம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. தொழில் ரீதியாக எதிர்ப்புகள் இதெல்லாம் விலகி எதிர்பார்த்த உதவிகரம்லாம் இன்றைக்கி கிடைக்கும். அதே மாதிரி நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். கடன் சார்ந்த செயல்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் நல்ல வருவாய் வரக்கூடியது, தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் கிடைக்கும் இன்றைக்கி. அதே மாதிரி அனுஷ நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு விதமான மனசுக்குள்ள ஒரு பயம்,
ஒரு பண விரயம் இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் ஏற்படும். தாய் வழியில் செலவினங்கள் ஏற்படும். மகிழ்ச்சி இன்றைக்கி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், இருந்தும் பிரயோஜனம் இல்லை. குரு பார்வை இருக்குது, குருவனுடைய அமைப்பு சிறப்பாக இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடும். அதே மாதிரி 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குது. அப்படி பார்க்கும்போது குருச்சண்டால யோகம், பூர்வீக சொத்தில் இருந்து வந்த மனைவி வழியில் இருந்து வந்த சொத்துக்களால் பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் நல்ல முயற்சிக்கு ஏற்ற ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு கற்பனை துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தூக்கம் இருக்காது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது மிக அவசியம். மற்றபடி இன்றைய நாள் கீர்த்தி நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் இன்றைக்கி விலகும், இன்றைக்கி குறையும். நிறைய சிக்கல் தடைகள் இதெல்லாம் இருந்ததெல்லாம் இன்றைக்கி விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் சின்ன சின்ன காரியத்தில் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு மட்டும் நல்ல ஒரு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி உங்களோட நெருக்கமானவர்கள் பற்றிய சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். அதே போல் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் அந்யோன்யம் ஏற்படுகின்ற தருணம் இருந்தாலும் விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். தனம் தொடர்பான நெருக்கடிகளாக விலகும். கூட்டு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு சிறப்பான நாள். அதே மாதிரி கூட்டாளிகளும் ஒத்துழைப்பாக இன்றைக்கி இருப்பார்கள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இன்றைய நாள் யோகம் நிறைந்த நாளாக இருக்கும். இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சகோதர விஷயத்திலையும் சரி, அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சிறப்பாக இருக்கின்ற நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலையெல்லாம் மாறும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயத்தில் குருவனுடைய அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைய நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சிறிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வண்டியில் போகும்போது கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. சகோதர வழியிலையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உத்தியோகத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பணிகளில் நீங்கள் செய்கிற வேலையில் கொஞ்சம் நிதானத்தை காட்டுங்க. தவறிப்போன சில பொருட்கள் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் பொறுமையோடும் விட்டு கொடுத்தும் செய்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சந்திராஷ்டமும் ஒன்றும் செய்யாது. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் மேம்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பாடு செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சுகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி மற்றவர்களால் உங்களுக்கு, அதாவது பெண்களாலேயும்
ஒரு சில சகோதர சகோதரிகளாலேயும் தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. விரயங்கள் கொஞ்சம் ஏற்படும். எதிர்பாராத சில செலவுகளும் இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கும். பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி ஸ்நேக விரோதம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதனால் கொஞ்சம் நண்பர்களிடத்தில் உங்கள் சிநேகிதி இருப்பாங்க, அதே மாதிரி நண்பர்கள் இருப்பாங்க, அவர்களிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நன்றாக இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் பேசும்போது உங்களுடைய பேச்சை வெளிப்படுத்தும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நிதானமும் கனிவும் இன்றைக்கி வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 1 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புதிய அனுபவங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி விலகுகின்ற ஒரு தருணம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் பேச்சில் நிதானம் இன்றைக்கி தேவை. சொல்கிற வார்த்தையிலையும் நிதானம் இருக்கணும். வாக்கு கொடுக்கறத இன்றைக்கி நிறுத்திக்கங்க. அதே மாதிரி தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைக்கு நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.